இன்னைக்கு சோறுட்டி கிழிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களையெல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஒரு தாள் போட்டு, ஒரு ஏடு போட்டு. நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன், என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போகிறீர்கள். இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொலைப்பழியை நான் ஏற்க வேண்டியது வரும். இறந்து போயிருங்க. இது அன்பான வேண்டும். செத்து போயிருங்க. நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாற்றி வச்சிருங்க. எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கிட்டான் பாருங்க, எப்படிப்பட்ட தாய்மார்கள். அப்பா, இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ. தூர இருந்து பாக்குறான் ஒருத்தன் தரையில சோறு படுத்துன்னு. எதுக்கு? பிடித்த நடிகனின் படம் ஓடணுமா? ஓடலைன்னா செத்து போவான். செத்துருக்கான். ஜெயலலிதா செத்ததுக்கு செத்திருக்கிறான். ஜெயலலிதா செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். கருணாநிதி செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். கருணாநிதி செத்ததுக்கு செத்திருக்கிறான். எம்ஜிஆர் செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். எம்ஜிஆர் செத்ததுக்கு செத்திருக்கிறான். இந்திரா காந்தி இறந்து போனார். இந்திரா காந்தி எனக்கு பெரிய தவச்சின தவ கிடையாது. ஆனா இந்திரா காந்தி இறந்ததற்கு 19 பேர் இறந்திருக்கிறான். அன்பிற்குரிய மக்களே, பெரும் துயரம். 19 பேரும் தமிழர். நடிகன் நான் ஆண்டால் ரசிகன் மந்திரி ஆயிடுவான். அதான் நடக்கும். அப்புறம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியும் ஐயா செல்லூர் ராஜு மாதிரியும் வந்து செல்லூர் ராஜை மிஞ்சுகிற விஞ்ஞானி எல்லாம் இருக்கிறார். என்னடா பண்ணலாம்னா ஏதாவது ஒரு யுக்தி பண்ணுவோம்னு எல்லாரும் எனக்கு அறிவுரை. ஏதாவது பண்ணி மேல வந்துருங்க, ஏதாவது பண்ணி ஒண்ணு சொல்ல. வீட்டுக்கு வீடு ஒரு இலவசமா கார். இந்த தேர்தல் அறிவிக்க போறேன், வீட்டுக்கு வீடு இலவசமா ஒரு கார். ஆட்சியமா கார் தர்றான், கார் தர்றான், கார் தர்றான், கார் தர்றான்னு என்ன ஓட்டு போட்டு வெளில விட்டுருவான். அமைச்சர்கள் எல்லாம் போறோம் ஒவ்வொரு வீடா, கையில சின்னதா ஒரு படம் இருக்கு. கார் தானம்மா, கார் இந்தாங்கம்மா. இவர் தான்மா உலகத்திலே பெரிய காரு, அண்ணல் அம்பேத்கர். இவரை மாட்டுங்கம்மா. நீ செய்யறனா இல்லையான்னு பாரு. இது செய்வேன், கட்டாயம் செய்யும். ஐயா எம்ஆர் ராதா பேசுறது கேள்றா. நீங்க முதலமைச்சரானா என்ன செய்வீன்? இந்த கேள்வி கேட்ட உடனே தூக்கல போடுவேன்றாரா? நடிகர்கள் நாங்கள் கூத்தாடிகள், உங்களை மகிழ்விக்க வந்தவர்கள். நீங்க கொடுக்கிற காசுல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா, கைதட்டினா போங்கிறார். அருகில் இருக்கிற கேரளாவை பார்த்து கத்துக்க. மம்முட்டி மோகன்லாலை விட பெரிய நடிகை இங்க இருக்கானா? இருக்கானா? பிரேம் நசீர் 500 படம் நடிச்சு அந்த கேரள மக்களினுடைய இதயம் முழுக்க நிறைந்திருந்த ஒரு முதன்மை நடிகர். அதே பிரேம் நசீர் தனியாக ஒரு மாநாடு போடுறார். ரசிகர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்றார். கூட்டத்துல இருந்து 4-5 பேர் செருப்பை எடுத்து வீசிடுறான். செருப்பால எரிஞ்சிடறான், இறங்கி போயிடுறாரு. அதோட முடிஞ்சு. இது வரைக்கும் கேரளாவில் எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன வரல. ஒருத்தன் எழுதுறானே, ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்கிற பணியில் இருந்த ராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாயில் காவலன் ஆகிறான், வாட்ச்மேன் ஆகிறான். ஆனால் நடிகன் ஓய்வு பெற்றால் முதலமைச்சர் ஆகிறான். என்னடா இது கொடுமைன்றான். அவர் வருவாரு, அவர் அமெரிக்க மாப்பிள்ள, டாக்டர், இன்ஜினியர் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட் ஹீரோ தான் அவர் வருவாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் நீங்க ஆக்கிடணும். ஐ எம் வெயிட்டிங். நாங்களும் எல்லாரையும் பார்க்க இருக்கோம்ல. ஸ்டாலினை பார்க்க இருக்கோம், உதயநிதி ஸ்டாலினை பார்க்க இருக்கோம், எல்லாரையும் பார்க்க இருக்கோம். ஏய், உங்க கொடுமைகளை எல்லாம் ஒழிக்காமடா நாங்க போயிடுவோம். சீம்பான் சினிமாவில் இருந்தா வந்தாம்பா. நான் ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் கமலஹாசன் போல, விஜயகாந்த் போல, ரஜினிகாந்த் போல, விஜய் போல ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் மக்களை சந்திச்சேன். திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி நல்ல கட்சி. அதுல இருக்கிற பூரா நம்மாலு. அத்தனை இன உணர்வு மாணவன் கொண்ட தமிழ் பிள்ளைகளை, தமிழ் மக்களை அடமான வைத்தவர் கருணாநிதி. அவரும் அவர் குடும்பமும் எடுத்த தனிப்பட்ட முடிவு நம் இனச்சாவு. இவன் பிரபாகரனை தீவிரவாதி என்கிறான், ரஜினிகாந்தை தலைவன் என்கிறான். பிடித்த நடிகர்களுக்கு கைதட்டிய கூட்டத்தை திருப்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பக்கம் திருப்பிட்டங்கிற பெருமை எனக்கு. ஒரு திருமண விழாவில் குதிரை மீது மாப்பிள்ளை இருக்கிறார். எல்லோரும் கூடி கூடி நின்று படம் எடுக்கிறார்கள், கூடி கூடி நின்று பார்க்கிறார்கள். அந்த குதிரை நினைக்கிறது, தன்னைத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள், தன்னைத்தான் எல்லோரும் படம் எடுக்கிறார்கள் என்று. திருமணம் முடிந்து விட்டது. குதிரைக்காரன் தெருவில் நின்று தேநீர் குடித்துக் கொண்டிருக்கிறான். குதிரை நிற்கிறது. தெருவில் போற எவனும் குதிரையை ஏறிட்டு பார்க்கவில்லை. குதிரை நினைத்ததே தன்னைத்தான் எல்லோரும் பார்த்தார்கள் என்று. அது தவறு. குதிரை மேலிருந்த மாப்பிள்ளையைத்தான் எல்லோரும் பார்த்தார்கள். சீமானுக்காக இவ்வளவு பேர் கூடவில்லை. சீமானின் பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள் பேசுவதற்காக இவ்வளவு பேர் கூடவில்லை. சீமான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒப்பற்ற தலைவன், உயர்ந்த தலைவன் பிரபாகரன் என்ற பெருமரவனுக்காக இந்த மக்கள் கூடியிருக்கிறார். அந்த புரிதல், அந்த தெளிவு, அந்த அறிவு எங்கள் எல்லோருக்கும் உண்டு.
நீ எந்த மனிதனை, எந்த ஒரு மகனை பயங்கரவாதி, தீவிரவாதி என்று சொல்லி அடக்க ஒடுக்க நினைக்கிறாயோ, அந்த மகனை, அந்த தலைவனை வைத்து தமிழ் தேசிய மக்கள் நாங்கள் எழுச்சியுறுவோம். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு சோறுட்டி கிழிக்கலாம், வழக்கு போடலாம், விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம். உங்களையெல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன், ஒரு தாள் போட்டு, ஒரு ஏடு போட்டு. நான் பல பேரை அன்போடு வேண்டுகிறேன், என்னிடத்தில் அதிகாரம் வருவதற்கு முன்பு நீங்கள் இறந்து போகிறீர்கள். இல்லை என்றால் உங்களை கொன்று அந்த கொலைப்பழியை நான் ஏற்க வேண்டியது வரும். இறந்து போய் இது அன்பான வேண்டுகோள். செத்து போயிருங்க. காக்கி சட்டைக்கு உள்ளும் தமிழன் ரத்தம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் உணர்வு சூடா இருக்கும். செய்யுங்க, நாங்க பார்த்துக்கிறோம்பா. சிலர் இருப்பான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு இடையூறு செய்வான். கொஞ்ச நாள் எங்க அப்பா என்னிடத்தில் சொல்வார், கடலையே தாண்டிட்டோம் மகனே, கரைதான் இருக்கின்ற. கடலையே தாண்டிட்டோம், கரைதான் இருக்கின்ற. நாம் வெல்லுவோம். பிறகு நாம் யார் என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். உங்களை பெற்ற தாய் உங்களை சுமப்பது 10 மாதம்தான். ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை சுமப்பது பூமி தாய். அன்னையின் மடியிலிருந்து முதலடியை நீங்கள் எடுத்து வைத்தது இந்த பூமி தாயின் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதைத்தோ அல்லது எரிந்தோ சாம்பலாவதும் அவள் மடியில் தானே. எனவே அன்பிற்குரிய மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள். பலத்தை இழந்தீர்கள் என்றால் நிலத்தை இழப்பீர்கள். நிலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசித்து நில்லுங்கள் என்று ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடிய பாக்களுக்கேற்ப தாய் நிலத்தை நேசித்து அதன் விடுதலைக்காக போராடி இன்னுயிரை இந்த மறவர்கள்தான் நமது மாவீரர்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். புறப்பொருள் வெண்பா மாலை பாடுகிறது, கொடையில் சிறந்த கொடை எது? கொடையில் சிறந்த கொடை ஒருவன் கேட்டபோது கொடுப்பது. அது கொடைதான், ஆனால் சிறந்த கொடை அல்ல. ஏன்? கேட்கும் போது ஒருவன் தன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். எனக்கு பசிக்குது, சாப்பிட பணம் கொடுங்கள் என்று கேட்கிற போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். எனவே அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமலே ஒருவன் கேட்காமலே கொடுக்கிற கொடை சிறந்த கொடைதான், ஆனால் அதுவும் ஆக சிறந்த கொடை அல்ல. பிறகு எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடைதான் ஆக சிறந்த கொடை. அதனால் கடையலு வள்ளல்களில் ஆக சிறந்த கொடை வள்ளல்கள் பாரியும் பேகனும் தான். கேட்காத முல்லை கொடிக்கு தேரை நிறுத்திய பாரியும் கேட்கும் திறனற்ற மயிலுக்கு போர்வையை கொடுத்த பேகனும் தான் ஆக சிறந்த கொடை வள்ளல்கள் என்று எழுதியிருக்கிறது. இது நம் முன்னவர்களின் பெருமை. ஆனால் பிறருக்கு தேரை நிறுத்துவதும் போர்வையை கொடுப்பதும் அல்ல கொடை. அதை தாண்டிய கொடை தன் உடன் பிறந்தவர்கள், தன் இன சொந்தங்கள் வாழ்வதற்காக தன் உயிரை கொடுத்தவனே
ஆகச் சிறந்த கொடைவள்ளல் என்பதை உலகத்தமிழ் பேரின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளல்கள் வரிசையில் இவர்கள் இடம்பெற மாட்டார்கள். இவர்கள் அவர்களை விட ஆகச் சிறந்தவர்கள். உங்களுக்கு என் கண்முன் நிகழ்ந்த நிகழ்வை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் என்னை அன்பு சோலை என்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். அது நான் முதலே சொன்னது போல என்னுடைய நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுருச்சு. இதுதான், இது இந்த அன்னைக்கு இது செய்யணும், காலையில் இது, மதியம் இது, சாயந்தரம் இது, இரவு இது. அன்பு சோலைக்கு, அன்பு சோலை என்பது எல்லா பிள்ளைகளையும் வீரச்சாவை தழுவ விட்டு மாவீரர்களாக்கிவிட்டு இருக்கிற பெற்றோர்கள் வாழ்கிற இடம். 100 ஏக்கரில் நிலப்பரப்பில் அந்த அன்பு சோலையை நம் தலைவன் உருவாக்கி இருந்தார். நான் வருகிறேன் என்கிற தகவல் எல்லா பெற்றோருக்கும் கொடுக்கப்பட்டுருச்சு. உங்களால் நம்ப முடியுதோ இல்லையோ, நிலம் முழுமைக்கு வாழ்கிற எல்லோரும் தமிழ்ச்செல்வன் 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 என்ற பெயரை உத்தரித்து கொண்டிருந்தார். ஏன்னா அவ்வளவு அன்பு கொண்டு அந்த மக்களை நேசித்து நின்றிருக்கான் நம்ம அண்ணன் தமிழ்ச்செல்வன். நான் அவர் இறந்த 90வது நாளில் அந்த நிலத்தில் நிற்கிறேன். இப்போ அங்கே போன பிறகு என் தம்பி சேரலாதன், எங்கள் அண்ணா தமிழேந்தி, அதாவது ரஞ்சித் அப்பா, அது தமிழேந்தி, அவர் தான் தமிழ்துறை பொறுப்பாளர், நிதித்துறை பொறுப்பாளர். இவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை உள்ள நின்று வெளியே நின்றுவாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழைய நிகழ்வு, எனக்கு அது புதிது. அப்போ அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் நடுவால் என்னை உட்கார வச்சுக்கிட்டு அப்படி என்னை முத்தம் கொஞ்சுவது, என்னை தலையை கோதி விடுவது, என்னிடம் பேசுவது. அதில் ஒரு அப்பா, எனக்கு 90 வயசாகிட்டது மகனே, நான் பார்த்தேன் உலக வரலாற்றில் என் தலைவன் போல இப்படி ஒரு தலைவன் உலகத்தில் எவருக்கும் கிடைக்கவில்லை என்றார். அவர் 90 வயது தலைவர் சின்ன, அவர் மகன் வயது, அவரை தலைவன் என்று அந்த அப்பா பேசுகிறார். அவருடைய மனைவி அவள் சொல்லுகிறாள், 2 பிள்ளைகள் எங்களுக்குப்பா, 2 பிள்ளைகளையும் என் தலைவனுக்காக நான் சாக கொடுத்துட்டேன். ஒரே ஒரு வருத்தம் தாண்டா மகனே, இன்னும் 2 பிள்ளைகள் இல்லையே என் தலைவனுக்காக கொடுக்க என்று சொன்னார். எப்படி அதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு மகன் தனியாக இவ்வளவு இந்த சூழலில் உட்கார்ந்து இருக்கிற என் மனநிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னவாக இருந்திருப்பேன்னு பாருங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறா, மௌனம், அடர்ந்த மௌனம். அப்போ அந்த கொஞ்ச நேரம் கழித்து அந்த தாய் பேச ஆரம்பிக்கிறா. அவள் அழுகிறா, எனக்கு அழுக வருது, நான் அடக்கி கொண்டு இருக்கிறேன். அழுகிறா, அழுதுட்டு சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்லடா மகனே, நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை, என் மூத்த மகன், என் தலைவன் பிரபாகரனை காப்பாற்றி வச்சிருங்க. அவர் சொல்கிறது சத்திய வார்த்தை, அப்படியே பேசுகிறேன் பாருங்க. காப்பாற்றி வச்சிருங்க, நாங்கள் எல்லாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் நட்டு வச்ச பனை மரமும் தேக்கு மரமும் காலடிப்பட்ட இடத்தில் முளைத்த புல்லும் பூண்டும் புலியாக மாறி இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடும் என்று சொல்றார். எப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கிட்டான் பாருங்க, எப்படிப்பட்ட தாய்மார்களை. அப்பா, இந்த இனத்தில் பிறந்ததற்கு நீ பெருமையோடு வாழ்ந்து செத்துப்போ. கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தருதலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும், போராடித்தான் ஆக வேண்டும். அவன் சொன்னான். நாம் வரலாறு பேசுகிறோம், மொழி பெருமை பேசுகிறோம். உலகத்தில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசுகிறீர்கள், நாங்கள் உங்கள் தாய்மொழியின் மொழியில் உங்கள் மொழியின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பேசுகிறோம்.
எம்மின வரலாறு உலகத்தின் மிகவும் பெருமை மிக்கது. பேசுகிறோம். ஒரு பண்பட்ட இனம், நாகரிகத்து முன் தோன்றிய நாகரிகம் பெற்ற இனம் வீதிக்கு வராது, போர்க்குணமற்று போகும். எதுக்குப்பா பிரச்சனைப்பா? நல்லா படித்தவன் வீதிக்கு வர மாட்டான், ஏன்னா பண்பட்டுட்டான். அதெல்லாம் நாகரிகம். அப்படிதான் அந்த தமிழ் சமூகம் செத்து போச்சு. நாங்கள் பெருமை பேசி கொண்டிருக்கோம் என் இனத்தின் பெருமையை. தூர இருந்து பார்க்குறான் ஒருத்தன் தரையில் சோறு போட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். எதுக்கு? பிடித்த நடிகனின் படம் ஓடணுமா? ஓடலைன்னா செத்து போவான். செத்துருக்கான். ஜெயலலிதா செத்ததுக்கு செத்திருக்கிறான். ஜெயலலிதா செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். கருணாநிதி செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். கருணாநிதி செத்ததுக்கு செத்திருக்கிறான். எம்ஜிஆர் செத்து போவாரோ என்று செத்திருக்கிறான். எம்ஜிஆர் செத்ததுக்கு செத்திருக்கிறான். இந்திரா காந்தி இறந்து போனார். இந்திரா காந்தி எனக்கு பெரிய தவச்சின்ன தவ கிடையாது. ஆனா இந்திரா காந்தி இறந்ததற்கு 19 பேர் இறந்திருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, பெரும் துயரம். 19 பேரும் தமிழர். யார் இதை எழுதுகிறா? காப்பா ரவாணன். தமிழன் ஏன் அடிமையானான்? பலகீனமான மனநிலை கொண்டவன் தமிழன். இந்த இனத்தில்தான் பலமான மனநிலை கொண்ட பிரபாகரன் பிறந்திருக்கிறான் என்பதை நீ புரிந்து. எனக்கு ஒரு பெருமை உண்டு. பிடித்த நடிகர்களுக்கு கைதட்டிய கூட்டத்தை திருப்பி பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் பக்கம் திருப்பிட்டங்கிற பெருமை எனக்கு உண்டு. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நானும் என் பிள்ளைகளும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இனப்பெருமை. தூர இருந்து பார்ப்பான். ஏன்னா அந்த ஆள் பேசிட்டு இருக்கான் பெருமை, தமிழர்கள் நாங்கள்ன்றா. தரையில் சோறப்பட்டு தின்னுக்கிட்டு இருக்கான். நாகரிகம் கிடையாது ஒரு கூட்டம் பொறுக்கு. நாளைக்கு நாடு அவர்கள்ட்ட தான் போகுது. நடிகன் நான் ஆண்டால் ரசிகன் மந்திரி ஆயிடுவான். அதான் நடக்கும். அப்புறம் ராஜேந்திர பாலாஜி மாதிரியும் ஐயா செல்லூர் ராஜு மாதிரியும் வந்து உட்காந்து செல்லூர் ராஜை மிஞ்சுகிற விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறார். வட இந்தியாவில் சிவலிங்கத்துக்கு ஒருத்தன் மாஸ்க் கட்டிட்டு காற்று மாசுபட்டுருச்சு. நான் தான் சொல்லிட்டேன்டா, நீங்களாம் செத்துப்போ போறியே, இந்தியா விற்று விட்டாங்கன்னு நான் பல தடவை சொன்னேன். எவனும் கேட்கல. இப்போ வந்து இந்த ஏர் இந்தியாவை விற்கிறதையும் இந்த பாரத் பெட்ரோலியத்தை விற்கிறதையும் நீங்கள் 10 வருஷமாக பேசிட்டேன். ஏற்கனவே விற்றுட்டான் அவன். இந்தியாவே விற்றுட்டான். காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு போட்டி தான், ஒன்லி ஒன் காம்படிஷன். என்னது? இந்தியாவை விற்றுட்டு சீக்கிரம் கல்லா கட்டுறது யார்? வெளியில் வரும்போது டெவலப், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருப்பான். நீ நம்பிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். நான் பல தடவை சொல்லிட்டேன் ராஜா, நாங்கள் கருது அறுத்த பிறகு வயலில் மாட்டை மேய்ச்சலுக்கு விடுவோம். ஏன்னா கருதுக்கு இடையில் நெல்லுக்கு இடையில் முளைச்சிருக்கிறதுக்குல புல் பூண்டு திங்கிட்டும்னு நடு வயலில் முளைக்குச்சி அடிச்சிருவோம் ராஜா. நடு வயலில் முளைக்குச்சி அடிச்சிருவோம். பெரிய வடம் மாதிரி கயிறை விட்டுருவோம். அவர் என்ன பண்ணுவார்? மாடு வரப்பு முழுக்க சுற்றி எல்லா பக்கம் மேய்ஞ்சிட்டு எங்கே முளைக்குச்சி இருக்கோ அங்கே வந்து படுத்துவார். நீ என்ன வேணாலும் சுற்றி வா ராஜா, உன் முளைக்குச்சி என்கிட்ட தான் இருக்கு. நீ தப்பிக்கவே முடியாது. எங்களை விட்டால் உங்களுக்கு நாதியே கிடையாது. ஏனால் எங்களை போல பேரன்பு கொண்டு இந்த மண்ணை, இந்த மக்களை, இந்த நிலத்தை, வளத்தை, இந்த காட்டை, இந்த மலையை, இந்த ஆறை, இந்த அருவியை, இந்த பூச்சிகளை, இந்த வண்டுவை, இந்த புழுவை நேசிக்க ஒரு மகனும் உலகத்திலே கிடையாது. சும்மா பேசுவான். நான் கூட ஒரு இது பண்ண போகிறேன். நானும் என் தம்பி மருத்துவர் சிவாவும் பேசிட்டு இருந்தோம். என்னடா பண்ணலான்னா, ஏதாவது ஒரு யுக்தி பண்ணுவோம்னு எல்லாரும் எனக்கு அறிவுரை. ஏதாவது பண்ணி மேலே வந்துருங்க, ஏதாவது பண்ணி ஒன்று சொல்லலாம். வீட்டுக்கு வீடு ஒரு இலவசமாக கார்றா. இந்த தேர்தலை அறிவிக்க போகிறேன். வீட்டுக்கு வீடு இலவசமாக ஒரு கார். சீமான் கார் தர்றான்னு என்னை ஓட்டு போட்டு வெளில விட்டுருவான். நான் முதலமைச்சர் ஆனவொடனே கார் வரப்போகுதுன்னு காத்திருப்பான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? கார் வருகிறது,
கார் கொடுக்கும் திட்டம், அரசு விழா எல்லாம் அறிவிச்சிட்டோம். அமைச்சர்கள்லாம் போகிறோம் ஒவ்வொரு வீடாக. போனோடனே கார் இல்லை, கையில் சின்னதாக ஒரு படம் இருக்குது. அது பிரிடா, கார் தானம்மா, கார் இந்தாங்கம்மா, இவர் தாம்மா உலகத்திலே பெரிய காரு, அண்ணல் அம்பேத்கர், இவரை மாட்டுங்கம்மா. நீ செய்கிறனா இல்லையான்னு பாரு, இது செய்வேன், கட்டாயம் செய்வேன். இப்படி சொல்லிட்டதுனால அவன் கார் தர மாட்டான், அம்பேத்கர் படத்தை தான் தருவான்னு நினைக்கலாம். அப்புறம் வேற ஒரு திட்டத்தை போடுவேன். இவங்க எப்படியாவது ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் எப்படியாவது இந்த மக்களை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதுதான் ரெண்டுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் தாயக தமிழகத்தில் தமிழ் சமூக மக்கள் அடிமையாக வாழ்வதையே அருமையான சுதந்திரம் என்று கருதிவிட்டார்கள். இவர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தான், இவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடுதலை அரசியல் விடுதலை தான். ஆனால் அந்த அரசியல் சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இந்த 5 தூண்களில் கட்டப்பட்டுருச்சு. அதுதான் ஆபத்து. 4 தூண் சாதி, மதம், சாராயம், பணம், நடுவால ஒரு பெரிய தூண் திரைக்கவர்ச்சி. இவன் பிரபாகரனை தீவிரவாதி என்கிறான், ரஜினிகாந்தை தலைவன் என்கிறான். சில சமயம் தோணும், சரி இவங்களை விட்டு எக்கேடு கட்டு போனான்னு, நம்ம விட்டு போனா என்ன அப்படின்னு. மேடையில் பேசிட்டு இறங்கு, மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கனியம் பிடிச்சவங்களா, இதுக்கு அங்கே இருந்து தொலைச்சிருக்கலாம் போலுக்கு நமக்கே தோணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை, எந்த மாநிலத்தில் நடிகனே வா நாடாள வா என்று எவன் கூப்பிடுறான்? நடிகனை தலைவன் என்று சொல்லுகிற இனம் தாழ்தலையிட கூட்டமிடாது. பாரா ஐயா, எம்ஆர் ராதா பேசுறது கேள்றா, நீங்க முதலமைச்சரானா என்ன செய்வீன்னு இந்த கேள்வி கேட்ட உன்னை தூக்கல போடுவேன்றாரா. நடிகர்கள் நாங்கள் கூத்தாடிகள், உங்களை மகிழ்விக்க வந்தவர்கள். நீங்க கொடுக்கிற காசுல சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாத்தீங்களா கைதட்டினீங்களா போங்கிறார். அருகில் இருக்கிற கேரளாவை பார்த்து கத்துக்க. மம்முட்டி மோகன்லாலை விட பெரிய நடிகை இங்க இருக்கானா? இருக்கானா? கட்சி ஆரம்பிக்கணும் எண்ணம் இருக்கா? சொல்லு. பிரேம் நசீர் 500 படம் நடிச்சு அந்த கேரள மக்களினுடைய இதயம் முழுக்க நிறைந்திருந்த ஒரு முதன்மை நடிகர். காங்கிரஸ் மாநாடு, அவர் காங்கிரஸில் இருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது பிரேம் நசீர் பேச வர்றாரு. கூட்டத்தில் இருந்துச்சு ஒருத்தன் அவரை உட்கார சொல்லுன்றான். அவன் ரசிகன் தான், ஒருத்தன் எந்திரிச்சு உட்கார சொல்ல வரேன்றான். ஏய், அவர் எவ்வளோ பெரிய நடிகர், அதனால தான் சொல்கிறேன், அவரை உட்கார சொல்லி நீ பேசு. அந்த தெளிவு, அந்த புரிதல் ஏன் நமக்கு இல்லாத போனது? அதே பிரேம் நசீர் தனியாக ஒரு மாநாடு போடுறார், ரசிகர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றார். கூட்டத்திலேருந்து 4-5 பேர் செருப்பை எடுத்து வீசிடுறான். செருப்பால் எரிஞ்சிடறான், இறங்கி போயிடுறாரு. அதோட முடிஞ்சு. இது வரைக்கும் கேரளாவில் எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும்னு என்ன வரல. ஆனால் இங்கே நடிப்பாங்க. ஒருத்தன் எழுதுறானே, இராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்கிற பணியில் இருந்த இராணுவ வீரன் ஓய்வு பெற்றால் வாயில் காவலன் ஆகிறான், வாட்ச்மேன் ஆகிறான். ஆனால் நடிகன் ஓய்வு பெற்றால் முதலமைச்சர் ஆகிறான். என்னடா இது கொடுமைன்றான். என்ன கொடுமை இது? அவர் வருவார், அவர் அமெரிக்க மாப்பிள்ளை, டாக்டர், இன்ஜினியர்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டு ஹீரோ தான் அவர். அவர் வருவார், அவரை சீஃப் மினிஸ்டர் நீங்கள் ஆக்கிடணும். ஐ எம் வெயிட்டிங். வா, காத்திருக்கோம். நாங்களும் எல்லாரையும் பார்க்க இருக்கோம்ல, ஸ்டாலினை பார்க்க இருக்கோம், உதயநிதி ஸ்டாலினை பார்க்க இருக்கோம், எல்லாரையும் பார்க்க இருக்கோம். ஏய், உங்கள் கொடுமைகளெல்லாம் ஒழிக்காமடா நாங்கள் போயிடுவோம். இந்த தமிழ் கூட்டம் இப்படி ஒரு இனத்தை கொண்ட காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு 8 பேரை வெளில வச்சுட்டு, 8 பேரை. உலகம் உன்னை எப்படி பார்க்கும்? ஒரு மானங்கட்ட கூட்டமாக பார்க்காதா? இனத்தை கொன்னவனை எப்படி உன்னால் கொண்டாட முடியுது? எப்படி கொண்டாட முடியுது? உண்மையிலேயே தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் தானா நீங்க? அந்த சந்தேகம் எழுமா எழாது?
என் முன்னாடி என் பின்னாடி வருகிற பிள்ளைகளுக்கு இது இல்லை, தொலைதூரத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கு இது கேட்கிறேன், இந்த கேள்வியை எழுப்புறேன். எங்கூட இனமானமும் தன்மானமும் இருக்கிறவன் தான் ஓடி வர்றான். நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, சீம்பான் சினிமாவில் இருந்தால் வந்தான்பான். நான் ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் கமலஹாசன் போல, விஜயகாந்த் போல, ரஜினிகாந்த் போல, விஜய் போல ரசிகர்களை சந்திக்கல ராஜா. நான் மக்களை சந்திச்சுவேன், என் மக்களை சந்தித்தேன். நீங்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், நாங்கள் எல்லோரையும் போல என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ரெண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சிருக்கிறான். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு என் தலைவனுக்கு இருந்தது. அந்த கனவை எங்களுக்கு கையளித்திருக்கிறான் எங்கள் தலைவன். அவன் காசு கொடுக்கல, எங்களுக்கு கனவை கொடுத்திருக்கிறான். அவன் லட்சங்களை கொட்டி கொடுக்கவில்லை, அவன் லட்சியத்தை எங்களுக்கு கையளித்திருக்கிறான். நீங்கள் அவர் படத்தை பாருங்கள், எல்லோர் கழுத்திலும் ஒரு சயனைடு குப்பி இருக்கும், அவர் கழுத்தில் 2 இருக்கும். மரணத்தை உருக்கி, சாவை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து உதட்டுக்கு முன்பு தொங்கவிட்ட ஒரே ஒரு போராளி இயக்கம் உலக வரலாற்றில் விடுதலை புலிகள் தான். மரணம் எங்களை பலகீனப்படுத்துமானால் அந்த மரணத்தை நாங்கள் மகிழ்வோடு முத்தமிடுவோம் என்று தொங்கவிட்டேன். சயனைடு குப்பி எங்கள் கழுத்தில் தொங்குகிற வரை நாங்கள் ஒருபோதும் பலகீனம் அடைய மாட்டோம், பலமானவர்களாக இருப்போம் என்று சொல்றார். அப்படிப்பட்ட தலைவனை இந்த இனம் வரலாறு, இந்த இனம் மறந்து கடந்து போவது என்பது பெரும் துரோகம்.